நம்ம இந்த பூமியில தேவனுக்கும், இந்த உலகத்துக்கும் நம்ம பிரியமா இருக்க முடியுமா? இன்னும் டைரக்ட்டா சொல்லணும்னா, மனிக்கும் காட் நம்ம வந்து 2த்தையுமே நம்ம சேவிக்க முடியுமா? இது வந்து ஜீசஸ் ஒரு வசனத்துல சொல்லியிருப்பாங்க, புதிய ஏற்பாட்டுல. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உன்னால் கூடாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை வெறுப்பான். இல்ல மற்றொருவனை சிநேகித்து இன்னொருவனை வெறுப்பான் என்று. இன்னொரு வசனம் வந்து எனக்கு புரிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இதை குறித்து ஒரு உவமையை வந்து வேதாகமத்துல வந்து சொல்றாரு. அதாவது ஒரு எஜமான் இருக்காரு. அந்த எஜமானிடம் அநேக சொத்துக்கள் இருக்கு. அவர் கீழ வந்து ஒரு உக்ரானக்காரன் வேலை பார்க்கிறான். ஒரு ஊழியக்காரன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊழியக்காரன் தான் வந்து ஒரு ட்ரெஷரர் மாதிரி. தன் எஜமானுடைய கணக்குகளை, அதாவது கடன் குடுக்குறது, ஜனங்களுக்கு கடன் குடுக்குறது, வாங்குறது, இது எல்லாத்தையுமே ஒரு கணக்குல எழுதிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் வந்து உண்மையா இருக்கானா? இல்ல அவன் வந்து அதுல அந்த இடத்துல வந்து அவன் உண்மை இல்லாதவனா இருக்கானா? அப்படி உண்மை இல்லாதவனா இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு என்ன ஆவுது? அந்த ஒரு உவமையை வந்து இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். லூக்கா 16 1 18 அதிகாரம் வரைக்கும். இந்த ஒரு உவமை பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த முன்னுரைய சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வசனத்த நான் ஒன் பை ஒன்னா நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு தெரியும். பின்னும் அவர் லூக்கா 16 1 18 வசனம் வரைக்கும். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐசுவரியவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். இதுதாங்க நான் சொன்ன இந்த உக்கிரானக்காரன். ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்கிரானனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்ப ராஜாவுக்கு வந்து எஜமானுக்கு தெரிய வந்துருச்சு. அவன் வந்து பொய் சொல்றான். அந்த உக்கிரானக்காரன் வந்து அந்த ட்ரெஷரர் வந்து உண்மையா இல்ல என்று வந்து அவனுக்கு வந்து எஜமானுக்கு தெரிய வந்து இப்ப அந்த எஜமானுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த உக்ரானக்காரன் வந்து உண்மையாக இல்ல. அவன் வந்து ஏமாத்திட்டு இருக்கான். அப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, எஜமானுக்கும் ஆ பணத்திற்கும் அவன் வந்து பணத்துக்கு மேல பிரியமா போயிட்டு, எஜமான வந்து ஏமாத்துறவனா இருக்கான். அப்ப அவனுக்கு என்ன ஆகுது? அடுத்த வசனத்த நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனத்துல இருந்து. அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரானா விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே! கொத்துகிறதற்கு எனக்கு பலன் அல்ல. இதுல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அவன் யோசிக்கிறான். கொத்துகிறதற்குன்னா, திரும்ப நான் இவர்கிட்ட உக்கிரானக்காரனா இருந்து, நான் வெளிய போயி வேற இடத்துல வயல்ல எனக்கு கொத்துகிறதற்கும் எனக்கு பலன் இல்லை. இறக்கவும் வெட்கப்படுகிறேன். ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், அதற்கும் நான் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும்போது, என்னை தங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னது என்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இங்கே தான் வந்து அவனோட பிளான் போடுறான். இங்கே தான் அவனோட பிளான் இருக்கு. அவன் என்ன பிளான் போடுறான் அப்படின்னா, நான் மறுபடியும் இந்த எஜமான் கிட்ட வேலை செய்ய முடியாது. ஏன்னா நான் வந்து உண்மையா இல்ல என்று எஜமான் கண்டுபிடிச்சுட்டாரு. நான் இவர்கிட்ட இருந்து நான் வெளில போனேன் அப்படின்னா, அப்ப அவனுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து வயல் வேலைக்கு போகணும், கொத்துகிறதற்கு போகணும். இல்லன்னா அவன் வந்து சாக வேண்டும். சாக வேண்டும். அப்படி இந்த 2 இதுல பார்க்கும்போது, ஆ ஆ வயல் வேலைக்கு போறதற்கு அவனுக்கு பலன் இல்ல. சாகவும் நான் வெட்கப்படுகிறேன். அப்ப 3வதா என்ன சொல்றான் அப்படின்னா, எஜமானி இடத்துல அவனுக்கு இருந்த நம்பிக்கை போயிருச்சு. ஆனா கடன் கொடுத்த ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பீப்பிள் அந்த பீப்பிள் அவங்க கிட்ட போயிட்டு நான் நான் போயிட்டு தங்க முடியும். அத அத வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ரவுட் எடுக்குறான். அதுதான் வந்து இந்த ஒரு 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ, உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளி போடும்படி, என்னை தங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி. அப்ப பீப்பிள் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாங்க பார்த்தீங்களா? அதற்கு நான் ஏதாவது வழி பண்ணணும். ஸோ, அதுக்கு நான் வழி பண்ணணும்னா, இவங்க வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கடன். அந்த கடன வந்து நான் வந்து கம்மி பண்ணணும் என்று நினைக்கிறான். ஒருவேள 100 குடம் எண்ணெய் வாங்கியிருந்தாங்கன்னா, அதை குறைத்து 50 என்று சொல்லுவான். அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற டீலிங் எப்படின்னா, ஆஹா இவரு குறைச்சுட்டாரு நமக்கு. அதனால இவரு வெளில வந்தாருன்னா, இவர நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் அவன் அந்த மேனேஜர் வந்து யோசிச்சிருக்கான். அந்த உக்ரானக்காரன். அப்ப நான் அடுத்த வசனத்துல 5ஆம் வசனத்த வாசிக்கிறேன். தன் எஜமானிடத்திலே கடன்பட்டவர்களை ஒருவராக வரவழைத்து, முதலாவது வந்தவனை நோக்கி, "நீ எஜமானிடத்திலே கடன்பட்டது எவ்வளவு?" என்று கேட்டான். இதுல தான் வந்து கேட்கிறான். எவ்வளவு என்று கேட்கிறான். அதற்கு அவன் 6ஆம் வசனம், அவன் 100 குடம் எண்ணெய். இதுதான் நான் அங்க சொன்னேன் பார்த்தீங்களா? சோ 100 குடம் கடன் வாங்கியிருக்கான். அப்ப அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, "நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று எழுது. சீக்கிரமா எழுது" என்றார். அப்ப 100ல இருந்து 50 ஆக்கிட்டார். ஒருத்தருக்கு. இன்னொருத்தனுக்கு பின்பு அவன் வேறொருவனை
நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். இங்கேயும் 100. அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றார். பாத்தீங்கன்னா, அவன் வந்து குறைச்சிட்டான். அப்ப ஏன் குறைக்கிறான் அப்படின்னா, எஜமான் ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு வயல் வேலைக்கு போகவும் என்னால் முடியாது. சாகுறதற்கும் நான் வெட்கப்படுகிறேன். அப்ப இந்த மக்கள் கிட்ட நான் போய் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த மக்கள் வந்து எனக்கு எதிரா பேச மாட்டாங்கன்ற அந்த மக்கள் சைடுல சாஞ்சு, அவங்க கடன் வாங்கியிருந்தத பாத்தீங்கன்னா குறைக்க ஆரம்பிச்சுட்டான். இதுதான் வந்து அவனோட டெக்னிக்ஸ். பின்பு அவன் இந்த 7ஆம் வசனம் நான் வாசிச்சேன் பாத்தீங்களா? அடுத்தது 8. அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். சோ இந்த ஒரு வசனம் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னிக். இப்ப எஜமான் நம்மளை ஏத்துக்க மாட்டாரு. இப்ப மக்கள் தான் நம்மளை ஏத்துக்கணும். மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? நம்ம அவங்களுக்கு ஏதாவது சலுகை பண்ணா அவங்க வந்து நம்மளை ஏத்துக்குவாங்கன்னு அதை அவன் யோசிச்சு அவங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்கான். சோ மக்கள் கிட்ட இருந்து அவனுக்கு வரவேற்பு இருக்கும். அப்படியாக அவனுடைய நாட்களை ஓட்டிடலாம் அப்படின்ட்டு அவன் நினைத்து இதுதான் இந்த ஒரு உவமையை வந்து சொல்றாரு. அப்ப இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாய் புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது. அப்ப அவன் எப்படி ஜனங்களுடைய அந்த நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்கிறான்னா, அப்படி அது அவனோட அந்த பொருள், அந்த எஜமானுடைய பொருள், அதை வந்து அவன் ஏமாத்துனான்னா, ஆனா தனக்கு ஒரு ஒரு அங்க ஒரு பயம் ஏற்பட்ட போது அவன் ஒரு காரியம் செய்யறான் பாத்தீங்களா? மக்களிடத்துல 100 வந்து 50ன்னு மாத்தி எழுதுறான். அப்படி உலக பொருளால அவன் வந்து மக்களுடைய நம்பிக்கையை வந்து அவன் பெற்றுக் கொடுக்கிறான். அதே மாதிரி அப்ப உங்களுக்கு நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி, நித்திய வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஒரு வசனத்தை வந்து சொல்றாரு. அநீதியுள்ள உலக பொருள்களால் சிநேகிதரை நீங்கள் சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அப்போ நம்ம தேவன் வந்து இதுல நம்ம சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து கொஞ்சத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தாலும் நம்ம அநேகம் வரும்பொழுது நம்ம அநேகத்தின் மேல் உண்மை உள்ளவர்களா தான் இருப்போம். அந்த கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன், அதாவது அந்த ஒரு எஜமான பத்தி சொன்னார் பாத்தீங்களா? ராஜா இல்லாத பொழுது அவன் தனக்காக சேர்த்து வைத்து கணக்கு கேட்ட பொழுது அவன் அங்கேயுமே அநீதியா தான் செயல்பட்டு ஜனங்களிடத்துல போய் அவங்க ஏற்றுக்கொள்ளணும் நிறைய ஒரு தப்பு கால்குலேஷன் போட்டு அவன் ஜனங்களை ஏற்றுக்கணும்ட்டு அங்கேயும் அவன் வந்து ஒரு ஒரு டாக்டிக்ஸா கம்மி பண்ணி அவன் வந்து கணக்கை சால்வ் பண்ணி முடிக்கிறான். அப்படி அவன் வந்து எப்படி பண்றான்னா, அநீதியான உலக பொருள்களால் அந்த மக்களுடைய அன்பை வந்து அவன் சம்பாரிச்சுக்க அங்க ட்ரை பண்றான். அப்படி அநீதியுள்ள உலக பொருள்களை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களிடத்துல நம்பி உங்களிடத்திலே மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்படி அநீதியான உலக பொருள்கள்லயே நம்ம உண்மை இல்லை அப்படின்னா மெய்யான உலக பொருளாகிய நம்ம பரலோக ராஜ்யத்தின் கடமையை வந்து நம்ம கிட்ட எப்படி ஒப்படைப்பாங்க? வேறொருவனுடைய காரியத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? வேறொருவர், அந்த எஜமான். இதெல்லாமே வந்து அந்த எஜமானுடைய காரியத்தை வச்சுதான் சொல்றாரு. அதாவது அந்த எஜமானுடைய இடத்துல இருந்து அந்த உக்கிரானக்காரன் உண்மையா இல்ல அப்படின்னா யார் வந்து இவன் கிட்ட அந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா யாருமே இவனை வந்து நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு லாஜிக்ல தான் தேவன் சொல்றாரு. இந்த எந்த ஊழிய காரணம் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. இன்னொரு வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. சோ இங்க வந்து தேவன் சொல்ற தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும், ஒண்ணு வந்து காட், இன்னொன்னு வந்து வேர்ல்ட்லி திங்ஸ். இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் இதுல வந்து எல்லாமே வரும். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு வந்து இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், இல்ல இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இருக்கிறது வந்து 2 ஆப்ஷன் தான். ஸோ நம்ம கிறிஸ்டியனா நம்ம இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்றோமா, இல்ல நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்றோமான்றது தான் இது நம்மளுடைய ஒரு கேள்வி. நம்ம எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷன், கான்சியஸ் டெசிஷனாக இருக்கு. சோ இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்கள் நீதிமான்களாக காட்ட வேண்டும் என்கிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசி வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது.
யாவரும் பலவந்தமாய் அதிலே பிரவேசிக்கிறார்கள். ஸோ இதுதாங்க நம்ம இன்றைக்கு பார்த்த ஒரு உவமை. இன்றைக்கு பார்த்த ஒரு உவமையில தேவனுக்கும் இந்த உலகப் பொருள் 2க்குமே நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை நம்ம வெறுத்து, ஒன்றை தான் நம்ம சிநேகிக்க முடியும். சோ நம்ம உலகத்தை வெறுத்து நம்ம தேவனுக்கு பிரியமாக இருப்போமா? இல்ல தேவனிடத்திலிருந்து ஒரு வெறுப்பை பெற்றுக்கொண்டு உலகப் பொருள்களின் மேல நம்ம ஆசையா இருப்போமா? என்றதுதான் இந்த ஒரு மையக்கருத்து. அதுக்காக தான் தேவன் இந்த ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு உவமை. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வசனமும் ரொம்ப ஆழமான ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு வசனம். நெறைய ஒரு ரெஃபரன்ஸ்ல யோவான் ஸ்நானகனை பத்தி தேவன் சொல்லியிருப்பாரு. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லியிருப்பாரு. அப்படி நிறைய காரியங்கள், ஆழமான அர்த்தங்கள் காஸ்பல்ல ஒரு ஒரு வசனத்திலையும் அநேக கருத்துக்கள் திணிக்கப்பட்டிருக்கும். நம்ம எல்லாவற்றையுமே நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டா, நம்ம எல்லாவற்றையுமே நம்ம கவர் பண்ண முடியாது. ஆனா இந்த ஒரு உவமை, அதாவது த ஷ்ரூட் மேனேஜர், அதாவது இந்த பேரபிள் ஆஃப் த ஷ்ரூட் மேனேஜர், அதான் சாமர்த்தியமான ஒரு மேலாளரின் உவமை. இந்த காரியமா தான் நம்ம இன்றைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தது. இந்த ஒரு வசனத்தை நீங்க படியுங்க. நீங்க காஸ்பல் நீங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் நீங்க உலக நம்ம நம்ம எப்பயுமே நம்ம டிவியில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம ஆழமாக நம்ம கவனிக்கும் பொழுது நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். ஸோ ஒரு வீடியோல என்னால புரிய வைக்க முடியாது. கண்டிப்பா இது இது எல்லாமே நான் பின் வந்த வசனங்கள் எல்லாமே நான் டீட்டெயிலா ஃபியூச்சர் வீடியோஸ் நான் போட ட்ரை பண்றேன். பட் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷூட் மேனேஜரோட பேரபிள் தான். ஸோ அது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவன் எப்படி மக்களிடத்திலே அன்பை சம்பாதித்துக் கொண்டு எஜமான் ஏத்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு மக்களிடத்திலே அன்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் எண்ணினான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.